Praise Lord, welcome to JJ Pets and Gardens. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்டன் மேக் ஓவர் அண்ட் க்ளீனிங் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். நான் ஷார்ட்ஸில் ஏற்கனவே போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, நம்ம கார்டன் வந்து க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனுடைய ஃபுல் வீடியோ தான் இது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பார்த்திங்கன்னா நேத்தோட 3000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியாச்சு. ரொம்பவே நன்றி உங்கள் எல்லாருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பக்கம் ஃபுல்லாக செடி வச்சுருந்தோம். நம்ம ஹவுஸ் ஓனர் கிட்ட ஒரு 2 months முன்னாடி கேட்டபோது மாடியில் செடி வச்சுக்கிறதுக்கு கேட்டோம். ஓகே வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் பெயிண்ட் பண்ணிக்கிறோம், நாங்கள் டேம் ப்ரூஃப்லாம் போட்டு பக்காவாக பண்ணிக்கிறோன்னு சொல்லும் போது சரின்னு ஓகேன்ட்டாங்க. ஒரு நாள் பார்த்திங்கன்னா ஈவினிங் எல்லா செடியும் எடுத்து ஓரமாக வச்சுட்டோம். ஏன்னா வெயிலில் செய்ய முடியாதுன்றதுனால முதல் நாள் ஈவினிங் செய்ய ஆரம்பித்தோம். நைட் ஆகிடுச்சு முடியறதுக்கு. மறுநாள் காலையில் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். செடிகள் எல்லாம் ஒரே சைடு பார்க்கும்போது ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக அழகாக இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கீழே சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணோம். இது வந்து மறுநாள் காலையில் நாங்கள் எப்பவும் போல் வேலையை ஆரம்பித்தாச்சு. ஏன்னா வெயிலெலாம் பார்க்கல. ஃபுல்லாக பெருக்கிட்டு அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பேலட் வாங்கியிருந்தோம். 2 பேலட் வாங்கியிருந்தோம். இந்த பேலட் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா ரூஃபில் ஃபுல் வெயிட் செடி வைக்கும் போது தண்ணிலாம் ஊற்றும் போது லீக் ஆகாமல் வெயிட் அதிகமாக இருக்காமல் இருக்கும். ஸோ பேலட் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு 2 வாங்கினோம். ஒரு பேலட்டோட விலை பார்த்திங்கன்னா 450 ரூபா சொன்னாங்க. பழைய இரும்பு கடையில் வாங்கினது. இது வந்து நான் 3 years முன்னாடி குட்டி குட்டி தொட்டிகள் வைக்கிறதுக்காக ட்ரெயின் செல் தான் இது நான் வாங்கியிருந்தேன். 3 வருஷம் ஆச்சு. இன்னும் நல்லா இருக்குது. எதுவுமே உடையெல்லாம் சூப்பராக இருக்குது. நம்ம பெருக்கிறதுக்கெலாம் ஈஸியாக இருக்கும். கீழே பாசி பிடிக்காமல் இருக்கும் இந்த பிளேட் மாதிரி வைக்கும் போது. ஆனால் இப்போ கிடைக்குதான்னு தெரியல. நாங்கள் கார்டன் ஸ்டார்ட் பண்ண புதுசில் வாங்கினது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பெருக்கி எடுத்தாச்சு. பெருக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். மேலே வந்து டேபிள் ஃபேன் கொண்டு வந்து போட்டுட்டோம். ஒரு 3 நாள் வந்து மேலேயே நாங்கள் வாழ்ந்த மாதிரி ஆகிப்போச்சு. தேவையில்லாத மண்ணெலாம் இருக்கும் இல்லையா, செத்துப்போன செடியோட மண்ணெலாம் எடுத்து ஒரு மூட்டை கட்டி அது ஒரு ஓரமாக வச்சுட்டு ஃபுல்லாக பெருக்கிட்டோம். பெருக்கி வாட்டர் வாஷும் நடந்துச்சு. மேலேயே வாட்டர் வாஷ் பண்ணிட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய கேப்பாக இருக்குது. இதனால தான் நாங்கள் பயந்துட்டு மேலே செடி வைக்காமல் இருந்தோம். ஸோ அதுக்கெல்லாமே நம்ம ஒயிட் சிமெண்ட் அதுக்கப்புறம் QR சம்திங் ஏதோ சொன்னாங்க. பெயிண்ட்டு கடையிலே போய் கேட்டோம் என்ன போடலான்னும் போது அவங்க ஒயிட் சிமெண்ட்டும் QRன்னு ஒன்று இருக்குது, அதையும் சேர்ந்து நீங்கள் எங்கெங்கெல்லாம் இதுவாக இருக்கும் அங்கெல்லாம் நீங்கள் பேட்ச் பண்ணி விடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ எங்கெல்லாம் அதிகமாக இருக்கும் அங்கெல்லாம் இதை வச்சு பூசியாச்சு. ரொம்ப அதிகமாக இருக்கிறதுல நிறைய போட்டோம். ஒரு 2 கிலோ ஒயிட் சிமெண்ட் வாங்கியிருந்தோம்னு நினைக்கிறேன். சரியாக ஞாபகம் இல்லை. இதெல்லாம் எங்கள் ஹஸ்பண்ட் தான் பார்த்துட்டாங்க. ஸோ ஹஸ்பண்டும் அவங்க அசிஸ்டண்ட் இருக்காங்களே, தம்பி கார்த்தி இருக்கான் இல்லையா, அவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டாங்க. இது முடிக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆகிடுச்சு. நாங்கள் இது போடுறதுக்கு முன்னாடி கடைக்கு போயிட்டு அந்த டேம் ப்ரூஃபும் வாங்கிட்டு வந்துட்டோம். 20 லிட்டர் ஏஷியன் பெயிண்ட் டேம் ப்ரூஃப் தான் வாங்கிட்டு வந்தோம். இதில் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஒரு லிட்டர் கிடையாது, 20 லிட்டருக்கே வந்து 4 லிட்டர் தண்ணி தான் கலக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ரேஷியோ தான் கலக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி அதை 2 பிரிச்சுட்டு நாங்கள் 20 லிட்டர்ஸ்க்கு வந்து 4 லிட்டர் தண்ணி தான் ஊற்றிட்டு பெயிண்டிங் ஒர்க்கும் நைட்டே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 2 கோட்டிங் போட சொன்னாங்க. அப்போ நல்லாயிருக்கும், உங்களுக்கு இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் அந்த ஃபினிஷிங் பார்க்குறதுக்குன்னு சொல்லி நான், என் ஹஸ்பண்ட், என் பையன் கார்த்தி 4 பேரும் சேர்ந்து அன்றைக்கி ஃபுல்லுமே வந்து ஒரு கோட்டிங் அடித்து முடிச்சாச்சு. மறுநாள் காலையில் கார்த்தி வந்தாலும் செகண்ட் கோட்டிங்கும் அடிச்சுட்டு என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் போயிட்டு மூங்கில் வாங்கிட்டு வந்தாங்க. ஆக்சுவலாக மூங்கில் வந்து எனக்கு பிளானே கிடையாது. நம்மகிட்ட ஏற்கனவே ஆங்கிள் சில ராட்லாம் இருக்குது, அதை மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் தான் நாங்கள் பிளான் பண்ணோம். நான் வந்து அன்றைக்கி பேசும்போது என்ன சொன்னேன்னா, ஷேட் நெட் வந்து பெர்மனெண்ட்டாக போடாமல் நமக்கு மழை காலத்தில் கண்டிப்பாக செடிகளுக்கு வெயில் தேவை, ஸோ ஸ்க்ரீன் மாதிரி ஓப்பன் டைப்பில் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நான் இவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இவங்க 2 பேரும் எனக்கு தெரியாமல் சஸ்பென்ஸாக பிளான் பண்ணியிருக்காங்க. பிளான் பண்ணி பார்த்திங்கன்னா மறுநாள் பேம்பூ ஸ்டிக் வந்துச்சு. மூங்கில் வந்து ஒரு 10 கொம்பு வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி மூங்கில் வச்சு கட்ட தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் உட்காந்து ஓரமாக பார்த்துட்டு இருந்தேன். மூங்கில் வந்து ஃபஸ்ட்டு கீழே வச்சு கட்டிட்டாங்க. கட்டி எவ்வளோ டிஸ்டன்ஸில் வருது, எவ்வளோ ஹைட்டில் வைக்கணுன்றதெல்லாம் பிளான் பண்ணிவிட்டு இந்த நெட்டு வந்து தைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மகிட்ட வந்து 2 நெட் இருந்துச்சு. அதில் வந்து ஒரு நெட்டு யூஸ் பண்ணி கிழிஞ்சு போச்சு. ஸோ அதுக்கு ஓரம் போட்டுட்டு இப்போ புதுசாக இருக்கிற நெட்டு வந்து எங்கெங்கெல்லாம் ஜாயின் பண்ணுமோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி ஜாயின் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தான், ஒரு சின்ன பார்ட்டு தான் நமக்கு தேவை இருந்துச்சு. அது வந்து நம்ம புதுசாக கடையில் வாங்கிட்டோம். ஸோ இது தைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்டன்லேயே வந்து நூல் ஒன்று, பச்சை கலர் நூல், ஊசி அது எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டு ப்ராப்பராக பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே தைச்சிட்டாங்க.
அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆகிடுச்சு. ஈவினிங் ஆனால் என் பையன் ஸ்கூல்லேருந்து வந்துட்டான். அவன் வந்ததுக்கப்புறம் நமக்கு வேலை செய்கிறதுக்கு தோணாது. ஏன்னா அவனை மிரட்டுறதுக்கு அவனை வம்பு பண்ணுறதுக்கே கரெக்டாக இருக்கும். அவனும் வந்து எங்களை செய்ய விடல. நானும் ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு ஒரே தொல்லையாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்ததுக்கப்புறமா இந்த ஸ்ட்ரே கம்பி வந்து கட்டிகிட்டு இருந்தாங்க. ஸ்ட்ரே கம்பி வாங்கினாங்க. எனக்கு அப்போ கூட என்ன யோசிச்சேன், ஸ்ட்ரே கம்பி வந்து அந்த நெட்டு சுற்றுவாங்க இல்லையா, ஸோ அதுக்காக இழுத்து கட்டுறதுக்காக அந்த ஸ்ட்ரே கம்பி வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தேன். இது பார்த்ததுக்கப்புறம் எனக்கு புரியல, இது எதுக்கு வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது சொல்லவே இல்லை. செய்யும் போது பாருன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. எனக்கும் ரொம்பவே ஈகராக இருந்துச்சு. அப்புறமா தான் எனக்கு புரிஞ்சுது. இது தள்ளி பார்த்தேன். பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, ஓ இந்த மாதிரி ஸ்க்ரீன் டைப்பில் போட போகிறீங்களா? நம்ம ஆமாம் போட்டு பார்க்கலாம், எப்படி லைஃப் வருது, எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் பார்த்திங்கன்னா அந்த ஒர்க் ஃபுல்லுமே முடிஞ்சிச்சு. நைட்டு வந்து நான் மாடிக்கு வரல. ஸோ பையனுக்கு ஹோம் ஒர்க் அதுன்னு இருந்தனால நான் கீழே போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க பண்ணாங்க. ஸோ வீடியோ எதுவும் எடுக்கலை. மறுநாள் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் அப்பா ஷேட் நெட் போட்டாச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஹாப்பி. இந்த ஃபஸ்ட்டில் போட்டிருக்கிறது பெர்மனெண்ட்டு, அது ஸ்க்ரீன் டைப்பில் போடல. அந்த நீட்டில் போட்டிருக்கோம் இல்லையா, சைடில் பறக்குது பாருங்கள், அது வந்து ஸ்க்ரீன் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ மறுநாள் ஆஃப் டேக்கு மேலே என்னாச்சுன்னா செடி அரேஞ்ச் பண்ணுற வேலையை ஆரம்பிச்சிட்டோம். அதாவது எதுக்கெலாம் ரீபாட் பண்ணுறது, பழைய மண் மாற்றுறது, அந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிகிட்ருந்தோம். இது வந்து நான் ஷார்ட்ஸில் காமிச்சிருந்தேன் பார்த்தீங்களா. இந்த தொட்டி வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. நம்ம கடைக்கு ஸ்டாக் எடுக்கும் போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் என்கொயரி பண்ணி வாங்கிக்கலாம். இப்போதைக்கு அன்றைக்கி கடையில் இருந்த ஸ்டாக் நான் எடுத்து காலி பண்ணிட்டேன். ஆக்சுவலாக கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து எனக்கு யூஸ் பண்ணிட்டேன். மறுபடியும் கேட்குறவங்களுக்கு நான் புதுசாக ஸ்டாக் எடுக்கணும். நானும் கடையை இன்னும் ஆரம்பிக்கல. ஒரு 1 வீக்காக கடை லீவில் இருக்குது. நான் கடைக்கு ஸ்டாக் எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெட்டு போட்டேன் பார்த்திங்களா முன்னாடி, அந்த கிழிஞ்சு போன வலையை அந்த ஷேட் நெட்டை தான் கட் பண்ணி இந்த பாட்டில் வச்சோம். ஏன்னு பார்த்திங்கன்னா தண்ணி மட்டும் ட்ரெயின் ஆகும், மண் கீழே வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் பார்த்துருந்தேன். ஸோ அதை டேபிள் ரோஸ்க்கு ட்ரை பண்ணலாமேன்ட்டு எல்லா தொட்டிக்கும் ஓட்டை போட்டுட்டு அடியில் பார்த்திங்கன்னா அந்த கிழிஞ்சு போன ஷேட் நெட்டை கட் பண்ணி வச்சு அதுக்கு மேலே மண் நிரப்பி வச்சோம். ஒரு தொட்டிக்கு 2ன்னு சொல்லிட்டு நான் கலர் பிரித்து கொடுத்தேன். கார்த்தி வந்து ஃபுல்லுமே நட்டு கொண்டு வந்து நிழலில் வச்சாச்சு. நிழல் வச்சு இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா பிளான்ட்டு சூப்பராகவே ஃப்ரெஷ் ஆகிடுச்சு. வச்ச அன்றைக்கி கொஞ்சம் டல்லாக இருந்தது. இன்றைக்கி வந்து வீடியோ எடுக்கிறது ஒரு 3 நாள் 4 நாள் கழிச்சு. ஸோ ஃப்ரெஷ் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சண்டே எடுத்தது, அதாவது ஜூன் 30 எடுத்த வீடியோ. இன்றைக்கி வந்து ஜூன் 2 நான் போடுற அப்டேட் பண்ணுற வீடியோ வந்து ஜூன் 2. இந்த வீடியோ வந்து ஜூன் 30 எடுத்தது, ஜூலை 2 இன்றைக்கி ஜூன் 30 எடுத்த வீடியோ. இது எப்படி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணுறோன்றதை பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு கயிறு கொடுத்துருக்காங்க, என் பையன் பிடிச்சிருக்கான் பார்த்தீங்களா, அந்த பக்கம் ஒரு கயிறு கொடுத்துருக்காங்க. இது வந்து சைடு வியூ பார்த்துட்ருக்கோம் நம்ம இப்போது. சைடு வியூ இப்போ பார்த்திங்கன்னா இந்த கயிறு இழுக்கும் போது இங்கே உங்களுக்கு ஸ்க்ரீன் மாதிரி க்ளோஸ் ஆகுது பார்த்தீங்களா, ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா. எனக்கு இது பார்த்தோன்னா ரொம்பவே ஹாப்பியாகிடுச்சு. ஐயோ சூப்பராக இருக்குது, இது எந்த ப்ராப்ளமும் ஆகாமல் கிழியாமல் இருந்தால் போதும் அப்படின்ட்டு. ஏன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த ப்ராசஸ்லாம் நான் பார்க்கல, வீடியோவும் எடுக்கல. எங்கள் ஹஸ்பண்ட் அங்கே இழுக்கும் போது இது க்ளோஸாக எடுத்துப்பாங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ மேலே வந்து நமக்கு அந்த ஒயிட் டேம் ப்ரூஃப் போட்டிருக்கோம் இல்லையா, அங்கே கால் வைக்கும் போது சூடே தெரியல, நல்லாயிருக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரண்ட் வியூ இது. என் பையன் அங்கே இழுக்கிறான், ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ எங்கள் ஹஸ்பண்ட் இங்கேருந்து இழுப்பாங்க, க்ளோஸ் ஆகிடும். இங்கே பாருங்கள் இழுக்கிறாங்க, க்ளோஸ் ஆகிடுது பார்த்தீங்களா. ஸோ ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ மாடி சூப்பராக இருக்குது. இன்னும் ஒர்க் வந்து அரேஞ்ச்மெண்ட் வேலையெல்லாம் போயிட்டுருக்கு. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நான் கார்டன் டூர் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். அந்த தண்ணி வந்து வாட்டர் வாஷ்லாம் பண்ணாமல் இருக்குது, நம்ம வேலை செஞ்ச மண்ணெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பெருக்கிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு கண்டிப்பாக கார்டன் டூர் போட்டு என்ன பண்ணியிருக்கோம் எப்படி பண்ணியிருக்கோன்றதை வர வீடியோஸில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.